உனக்கு ஒரு கவிதை சொல்லுவேன் பெண்ணே. தண்ணியில சக்கரை போட்டா அது சக்கரை தண்ணி, நீதான் என்னோட கனவு கண்ணி. கார்முகிலாய் வந்த உன்னை கடக்க மறுக்கின்றேன். எதனால அவர் நினைச்சு சொன்னாருன்னு தெரியல. பட் போகும்போது அட்ரஸ் தர நோட் பண்ணிக்கோங்க. திடுக்குன்னு வந்துட்டாங்க கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? அடியே பெண்ணே. ஏய், என்னைய பார்த்து சொல்ற? அங்க மறுபடியும் என்னைய பார்த்து சொல்றப்பானே. ஆம்பளை சேர்த்து வச்சு தோஸ்தரம் ஆக்கிட்டீடா. உன் காதோரம் உரசும் ஜிமிக்கி சத்தத்திற்கு இப்பொழுது புதிதாக மெட்டு போடுகிறது என் இருதய துடிப்பு. ருக்கோ ஜரா சபர் கரோ. ஆனா எனக்கு சொல்ற விட நீங்க எனக்கு என்னோட ஜிமிக்கிக்கு சொல்ற மாதிரி இல்ல சார், நமக்கு எது அழகா தெரியுதோ அதுதான் சார் நம்ம வர்ணிக்க முடியும். அடங்கொம்மால. வாழை தண்டெடுத்து வடிவமைத்த தொடையினிலே தாளை மலர் நிறமெடுத்து தடவியது யாரும்? கோடி பொன் பரிசாக கொட்டி கொடுத்தாலும் மூடி திறக்கும் அவள் இமையிரண்டின் அழகுக்கு ஈடாமோ? எப்படி இருக்கு? சூப்பரா மாப்பிள. கவி பேராசி ஏன் ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்பிள. நான் எழுதல. இது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய ஒரு கவிதை. ஓ அப்படியா? சோ இந்த பக்கம் இருக்க இளம் கவிஞர்கள், காதலில் திளைத்து கவிதைகள் எழுதுகிறவர்கள், இன்னொரு பக்கம் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பெண்களுக்கு இந்த கவிதைகள் எவ்வளவு பிடிக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இங்க இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்க ஒரு கவிதை சொல்ல முடியும். இப்ப பாரு ஆட்டத்தை. தள்ளு தள்ளு நீ. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையமுழு புதுநிலவே, அன்பே, அமுதே, அழகே, உயிரே. பெண்ணே, சிகப்பை கண்டவுடன் நிற்க வேண்டுமா? சட்டம் சொல்கிறது. உன்னை கண்டவுடன் பறந்தோடி வருகிறதே. சட்டத்திற்குள் சிக்காததானே காதல்? சிக்கத்தான் ஆசை. ஆனால் கதை இப்படி போகுதா? முடி போட்டு விட்டேன் இன்னொருத்தனிடம். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். அதுவே நல்ல கவிதை. விடுங்க, அடுத்த சிக்னல்ல பாத்துக்கிறேன். அடுத்த சிங்கள பாக்கணும். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. அவனா நீ? எனக்கு தெரியுது நீங்க எது சிரிக்கிறீங்கன்னு. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. பார்பிடால் கண்ணால தோட்டாவால் தாக்காது. பார்பிடால் கண்ணால தோட்டாவால் தாக்காத. இல்ல மத்தவங்கள கம்பேர் பண்ணா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து சொல்லிருக்காரே, நல்லா இருக்கு. உன் காதோரம் உரசும் ஜிமிக்கி சத்தத்திற்கு இப்பொழுது புதிதாக மெட்டு போடுகிறது என் இருதய துடிப்பு. ருக்கோ ஜரா சபர் கரோ. ஆனா எனக்கு சொல்ற விட நீங்க எனக்கு என்னோட ஜிமிக்கிக்கு சொல்ற மாதிரி. இல்ல சார், நமக்கு எது அழகா தெரியுதோ அதுதான் சார் நம்ம வர்ணிக்க முடியும். அடங்கொம்மால. இல்ல சார், நமக்கு எது அழகா தெரியுதோ அதுதான் சார் நம்ம வர்ணிக்க முடியும். இல்ல சார், நமக்கு எது அழகா தெரியுதோ அதுதான் சார். அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். சரித்தே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? முடியலடா. அடியே பெண்ணே. ஏய், என்னைய பார்த்து சொல்ற? அங்க மறுபடியும் என்னைய பார்த்து சொல்றப்பானே. ஆம்பளை சேர்த்து வச்சு தோஸ்தனம் ஆக்கிட்டீடா. அடியே பெண்ணே, அந்த இறைவன் எனக்கு பிடித்த மாதிரி படைத்தான். ஆனால் எனக்காக படைக்கவில்லை. அடுத்தது உனக்கு ஒரு கவிதை சொல்லுவேன் பெண்ணே. யாருக்கு? ஊட்டி ஆப்பிள் போல நீ இருக்க கிளாமர. எல்லாம் டெக்னாலஜி. நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கும் செல்ஃபி கேமரா. இந்த பாட்டு உனக்கு சேரையம்மா காதல் தோதர. நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. மயங்கிட்டவும் அழக பார்த்து ஒய்ந்துட்டவும் ட்ரெஸ்ஸ பார்த்து. உலக அழகியா இல்ல உள்ளுர அழகியா? நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. பாட்டு பாடுற மாதிரி அந்த லைன்ஸ் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா. தேங்க்யூ. பசங்க ரொம்ப இயல்பா இருக்காங்க. பொண்ணுங்கலாம் அந்த சூப்பர் சிங்கர்ல உட்கார்ந்து ஜட்ஜ் சொல்ற மாதிரி ரொம்ப நல்லா பாடி இருக்கீங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? பார்த்ததுனால நான் சொல்றேன். ஒரே ஒரு முறை என் அறைக்கு வந்து என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என் அறை கண்ணாடியை பாருங்க.
நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. உற்சவமோ உன்னதமோ உனை போன்று ஏதுமில்லை. சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா கியூட்டா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. கார்கில் போரையும் கூட கடினம் இல்லாமல் கடந்து விடுவேனோ ஏனோ. கார்முகிலாய் வந்த உன்னை கடக்க மறுக்கின்றேன், ஏனோ என் நெஞ்சில் ஆழமாய் புதைந்து விட்டாய். பின்றால நிறைய போறான்டா. எதனால அவர் நினைச்சு சொன்னாருன்னு தெரியல, பட் போகும்போது அட்ரஸ் தர நோட் பண்ணிக்கோங்க. தெரியல கிடந்தவனுக்கு திடுக்கு வந்துட்டான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? ஐ லைக் இட். ஆள் அட்ட கருப்பு பரவாயில்லையா? வேறு உனக்கு ஒரு கவிதை சொல்லுவேன் பெண்ணே. தண்ணியில சக்கரை போட்டா அது சக்கரை தண்ணி, நீ தான் என்னோட கனவு கண்ணி. ஏமா உனக்கு மட்டும் இப்படி நடக்குது பாவம்? பெருங்கற்பனையில் உருவான சிற்பம், பேரொப்பனையில் உருவான கற்பம். கர்ப் இல்ல பாம், கர்ப்பம். உங்களுக்கு பம் வராதா? சொற்களுக்கு நுட்பமாக்கப்படாத இவளை கொஞ்சம் கொஞ்சமாய் காதல் செய்ய வேண்டும். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? சார் ஆக்சுவலி ரொம்ப பொயட்டிக்கா இருந்துச்சு, ஆனா அதுக்கு 4 பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. தேனிலவும் தேவையில்லை, தேவதை நீ உடன் இருந்தால். தாயவளை உன்னில் கண்டேன், காதல் மேல் கொண்டதனால். உணர்வுகளால் ஒன்றானோம். மறந்துட்டியா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சார் இந்த தாய்னு சொன்னாரே, நான் பார்த்தா அவ்வளவு பெரிய பொண்ணு மாதிரியா சார் இருக்கு. மனைவின்றவங்க ரெண்டாவது தாய் தானே சார்? நீ பழச்சுக்கோடா, நீ பழச்சுக்குவா. கவிதையை சொல்லுப்பா, டைம் ஆகுது. தூங்கிட்டா சார். தேனிலவும் தேவையில்லை, தேவதை நீ உடன் இருந்தால். தாயவளை உன்னில் கண்டேன், காதல் உன்மேல் கொண்டதனால். உயிரோடு இணைந்து உணர்வோடு சமமானேன், பிரிந்து நீயும் சென்று விட்டாய், உயிரோடு சமமானேன். சாவு நீ சாவமா செத்த போயில. நல்லா இருக்கு சார். இப்ப நல்லா இருக்கா? ஏமா அவன் ஜெபம் பண்ற மாதிரி இருக்கு. சென்று விட்டாய் சார் அதையாவது சொன்னாரே அவரு. ஐயோ முடியல. ஸ்கிரீனை கேச்சு தூக்க மாட்டேங்கடா. டேய் போடா, தள்ளி போய் உட்கார போடா. அசிங்கப்படுத்துக்குன்னு போ. இந்த கவிதையை அந்த பொண்ணுக்கு சொன்னாங்களே, எனக்கு சொல்லி இருந்திருக்கலாமேன்னு தோணி இருக்கும். அது இந்த கவிதை. என்ன வரைக்கும் 3 பேருமே அவங்க வந்து யாருமே என்ன வர்ணிக்கல. பாவம் பண்ணிட்டடா, பாவம் 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 பண்ணிட்ட பாவி பயலே. அவங்க சொன்னாங்களே அந்த பாபி டால் கண்ணால, அது நல்லா இருந்துச்சு. அது எனக்கு சொல்லிருந்தாங்க. உங்களுக்கு சொல்லிக்கலாம். செகண்ட் ரோ இவரா? இவரு உங்களுக்கு கவிதை சொல்லுவார் நினைச்சீங்களா? ஆமா நான் நினைச்சேன். ஏன் அப்படி? அப்போ பாத்துட்டு இருந்தாரு, அப்பப்போ பாத்துட்டு இருந்தாரு. அம்மாடி. சோ எனக்கு சொல்லுவாங்க. நீ பேசின கவிதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒரு கவிதை சொல். அந்த கானா பாடல். கானா பாடல்காரர் கொடுங்க. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி அன்றியாவே அசந்து போயிடும் உன்னோட அழகுல. டேய் 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 மாமா. என்னடே? அவன் இன்னும் திருந்தல மாமா. நீ ஓகே சொன்னா சிலைய வைப்பேன், கானா பிரான்சிஸ் மெழுகல. நான் டாவடிக்கும் உன்னை விட வேற எதுவும் பெருசு இல்ல. நீங்க எல்லாம் கட்டமுன்னா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க எல்லாரும். ஓகே, எனக்கு ஒரு கவிதை சொல்லேன். ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட். ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட். கண்ணா லட்டு திங்க அசையா. நானும் அவங்கள தான் சொல்லலாம்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட். தம்பி ரெண்டாவது கவிதை. கண்ணா ரெண்டு லட்டு திங்க அசையா. டேய் உடும்ப மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. அவங்க கிட்ட எப்படி அந்த கண்ணெல்லாம் பேஸ்ட் அதே மாதிரி சொல்லணும். ஓ ஓகே. அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறமா? வந்து தொலை. 5 அடி அரண்மனையானால் அவள், காலமும் அவளை ஆளும் அரசரான நான். உன் செவி சாய்த்து கதை கேட்டால் உன் கூந்தல் கோர்த்து அதை நான் உரைப்பேன். என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். உன் இதழ் துறந்து கவிதை கேட்டாய், உரைத்து விட்டேன். உன் மனம் திறந்து வாய்ப்பு தருவாயா, காத்திருப்பேன். சார் பி ரோல அந்த வயலட் ஷர்ட் அவரு 2 வரியில சொன்னார்ல, பார்பி டால் அந்த மாதிரி நச்சின ஒரு கவிதை சொல்லுங்க. நச்சின ஒரு கவிதை. ஓகே. தானா வந்து மாட்டுதையா. ஐயோ ஐயோ. உன் கார்குரல் கூந்தலில் தூக்கில் எண்ணெய் போடாதே. பயங்கரம் சார். எனக்கு ஒரு கவிதை சொல்லேன். சொன்ன எல்லா கவிதையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு யாருமே கவிதை சொல்ற கொஞ்சம் வருத்தம் இருக்குதா எனக்கும். அப்ப நான் மட்டும்
இழுத்தவாடா. இல்லைன்னு யாரிடம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தோட கவிதையும் வந்து நான் முன்னாடி நிறைய வாசிச்சது, புக்ல வாசிச்சது, ஃபேஸ்புக்ல வாசிச்சது, அந்த மாதிரி கவிதைகள் இருந்துச்சு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அந்த கானா பாட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு ஒரு கவிதை சொல்லுங்களேன். அவங்களுக்கு சொல்லுமா சார்? 2 வரி தான். ஐயோ வேணா, சும்மா சொல்லு. ப்ளூ கலர் சுடியில பக்காவா இருப்பா, என்ன நம்பி நீ வா, நான் பாத்துப்பேன் பொறுப்பா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? செகண்ட் ரோ பீரோல ஃபர்ஸ்ட் மெரூன் ஷர்ட். இந்த வேர்ட் யூஸ் பண்ணது ரொம்ப அழகா இருந்தது. அந்த காண்டிபம் போன்ற அந்த வில், அது மாதிரி ஒரு கவிதை சொன்னா நல்லா இருக்கும். சொல்லிரவா? சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. HTML தேடி பார்த்தேன், டேக் ஒன்றும் கிடைக்கவில்லை. CSS இல் தேடி பார்த்தேன், ஸ்டைல் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஜாவாவையும் விடவில்லை, இருந்தும் புரியவில்லை. உன் மனசை எதிராடி ப்ரோகிராம் பண்ணிருக்கீங்க. அட்ரா வம்மலா இத்தண்டா கவிதை. காண்டிபத்துல இருந்து ஸ்ட்ரைட் ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம் வந்துட்டாரு.